தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு ராஜகோபுரம் வழியாக செல்லும் போது பொதிகை தென்றல் பக்தர்களை உள்ளே இழுக்கும். அதே நேரம் தரிசனம் முடிந்து ராஜகோபுரம் வழியாக வெளியேறும் போது காற்று பக்தர்களை வெளியே தள்ளாது. அப்படியொரு அற்புதமான வடிவமைப்பை கொண்டது காசி விஸ்வநாதர் கோவில். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அகஸ்தியர் மாமுனிவர் அவதரித்த புகழ் பெற்றது பொதிகை மலை. கோவில் பின்புறம் பொதிகை மலை தென்படும். பொதிகையில் இருந்து புறப்படும் தென்றல் நேராக கோவிலை நோக்கி பயணிக்கும். பொதிகையின் சித்து விளையாட்டை காசி விஸ்வநாதர் கோவிலை தவிர உலகில் வேறெங்கும் பார்க்க இயலாது. அகஸ்திய மாமுனிவர் தென்றல் வடிவில் ஓடி வந்து காசி விஸ்வநாதர் சுவாமியை வணங்குவதாக ஐதீகம். பொதிகை தென்றலை அனுபவிக்க அகஸ்தியர் மாமுனிவரை தென்றல் வடிவில் காண தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு குடும்பத்துடன் வரவேண்டும் என கோவில் நிர்வாகம் அழைக்கிறது.